இப்பொழுது நாயனாருக்கு ரொம்ப சந்தோஷம். அம்பன் நீடும் அம்பலத்துள் ஆரா அமுத திருநடம் செய் தம்பிரானார் புவியின் மகள் கோயில் எல்லாம் தனித்தனியே இன்பஞானம் கடிகூற எய்துவோம் பெரும் பூசனை ஏற்றி உம்பர் மகள அரசளித்தே உமையாள் கணவன் அடி சேர்ந்தார். நம பார்வதி பதையே அரகரமகாதேவா. அப்படி அருமையாக பொன்னம்பலத்திலே ஆடுகின்றானே திருநடம் செய்கின்ற தம்பிரானார். அவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அந்த சிவாலயத்திலெல்லாம் நம்முடைய கடந்தை முதல்வராஜ மகன் மனைவிரான். அவர் ஆட்சியில் இருக்கிற அவ்வளவு சிவாலயத்திலையும் பூஜை சிறப்பு பூஜைகளை அருமையாக நடாத்தி மகிழ்வடைகின்ற ஒரு மனைவிரான். அவ்வாறு செய்து உம்பர் மகிழ அரசளித்தார் அந்த பெருமான். இறுதியிலே உமையாள் கணவன் பாதம் சேர்ந்தார். பரமேஸ்வரிய பாதமலர்களை அந்த பிரபு அடைந்து கொண்டார் என்ற அளவிலே கூற்றுவ நாயனாருடைய சரிதம் பூர்த்தியாகிறது. உமையாள் கணவன் அடி சேர்ந்தார். இனி வழக்கம் போல நம்முடைய சேக்கலார் பெருமான் இந்த புராணத்தை பூர்த்தி செய்துவிட்டு அடுத்து என்ன புராணம் வருகிறது என்பதற்கு நம் தோற்றுவார் முன்னுரை காட்டுவார். அடுத்து என்ன வருகிறது, இந்த புராணம் பூர்த்தி ஆகிறது, அடுத்த புராணம் சொல்வதற்குள்ள புதிய வந்துருமே என்ன செய்வது என்று இயங்கக்கூடாது என்பதற்காக அதை ஒரு வார்த்தையால் பார்த்துக்கோங்க. அடுத்த நாயனார் யாருன்னு பார்த்துக் கொள்வது என்று சொல்லி அருமையாக தோற்றுவாய் செய்கிறார் தேவி சேக்கலார் பெருமான். காதல் பெருமை தொண்டின் நிலை கடல் சூழ் பையும் காத்தடித்து கோது அங்கு அகல முயல் கழந்தை கூற்றனார் தம் கடல் வணங்கி கழந்தை கூற்றனார் தம் கடல் வணங்கி நாதமறை தந்து அழித்தார் நடைநூல் பாவின் அவின்றேத்தும் போதமருவி பொய்யடிமையில்லா புலவர் செயல் புகழ்வாம் பொய்யடிமையில்லா புலவர் செயல் புகழ்வாம். நம பார்வதி பதையே அரகரமகாதேவா. காதல் பெருமை தொண்டின் நிலை எவ்வாறு தொண்டு செய்து வாழ வேண்டும் என்று காட்டிய நாயனார் கடல் சூழ் வையம் காத்து அழித்தே தன் கடமையிலே அவர் தவறல, உலகத்தை உலகத்தை நன்றாக காப்பாற்றுகிறார். கோது அங்கு அகல முயல் கடந்தை கூற்றனார் தம் கடல் வணங்கி அந்த பெருமானுடைய பாத வளர்களை வணங்கி அதனால் எனக்கு ஏற்படும் உற்சாகத்தினால அடுத்து ஒரு நாயனார் சொல்லுவார். யார பொய்யடிமையில்லா புலவர் செயல் புகழ்வாம். பொய்யடிமை இல்லாத புலவர்களுடைய செயலை தொண்டப்படுத்தி நாம் சொல்ல போகிறோம். அவர்கள் யார் தெரியுமா? நாதமறை தந்து அழித்தாரே, வேதங்களை நமக்கெல்லாம் வழங்கினாரே பரமேஸ்வரன். அவரை தவிர வேற யாரையும் புகழாத நாவுடைய பொய்யடிமையில்லா புலவர். அவர்கள் பொய்க்கு அடிமையாக மாட்டார்கள், கண்டவர்களெல்லாம் பாட மாட்டார்கள், பரமேஸ்வரன் ஒருவரையே பாடுவார். அவர்கள்தான் பொய்யடிமை இல்லா புலவர்களாம் கண்ட மாதிரி நல்லா பாடுறாங்க. புது கவிதைன்னு வந்து விதவிதமான ஆபாசமான கருத்துக்களை வாரி வாரி கொடுக்கிற புது கவிதை. ஆனால் பொய்யடிமை இல்லாத புலவர்கள் பரமேஸ்வரனாகிய மெய்ப்பொருளை மட்டுமே பாடுவார்கள். அவருடைய புகழை இப்பொழுது நாம் கூறுவோம் என்று சொல்லி சேக்கலார் பெருமாள் நம்முடைய உள்ளத்தை எல்லாம் அங்கே அழைக்கிறார். நாதமறை தந்து அழித்தாரை நடைநூல் புலவி பாவின் நவீன்றியத்தும் போதம் அறிவி. போதம் ஞானமறி ஞான சிரேஷர்கள் அந்த புலவர்கள். அவர்கள் பொய்க்கு அடிமையாக மாட்டார்கள், மெய்க்கு அடிமையானவர்கள். பொய்யடிமை இல்லா புலவர் செயல் புகழ்வா என்று இனி வரக்கூடிய சரித்திரத்தை நாம் நினைவூட்டுகிறார் தேவி சேக்கலார் பெருமான். ஆகவே இந்த அளவிலே 7வது சருக்கம் பூர்த்தியாகிறது. ஒவ்வொரு சருக்கம் பூர்த்தி ஆகிற சமயத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய துணி வரும். ஏனென்றால் தேவாரத்துல ஆரூரன் அந்த அம்மானுக்கு ஆடேன் ஒவ்வொரு திருத்தாண்டக பாடலையும் பரமேஸ்வரனுக்கு தன் அடிமை என்று சொல்லி சுந்தர பெருமான் தனி சொல்வார். அதனால நம்பியாண்டார் நம்பிகளும் அந்த நாயனார் சரித்திரம் முடிஞ்சவுடனே சுந்தரம் சாமி வணங்குவார் 11ஆம் திருமுறையில. அதுபோல இந்த சருக்கம் முடிஞ்ச உடனே சேக்கலார் பெருமானும் சுந்தரம் சாமி வணங்குவார். இது ஒரு மரபு. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? 16ஆம் திருமுறையில அந்த நாயனாருடைய வாழ்க்கை வரலாற்றை சேக்கலார் பெருமான் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகளை எப்படி சொல்றாரு பார்த்துட்டு சுந்தரமசாமி துதியும் பார்க்கிறோம். ஆகவே இப்பொழுது 16
11ஆம் திருமுறையிலே நம்முடைய திருத்தொண்டர் திருவந்தாதியில சுந்தரம் சாமியுடைய தில்லியினை நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் எவ்வாறு பேசுகிறார். அதற்கு முன்னதாக கூற்றுவ நாயனாரை அவர் வணங்குகின்றப்பாங்க. நாதன் திருவடியே முடியாக கவித்து நல்ல போதம் கருத்தில் பொறித்தமையால் அது கை கொடுப்ப ஓதம் தழுவிய ஞானம் எல்லாம் ஒரு கோலின் வைத்தான் கோதை நடுவேல் களப்பாளன் ஆகிய கூற்றுவனே. நம பார்வதி பதையே மகாதேவா. இனி நம்பியாண்டார் நம்பிகள் சுந்தர பெருமானை வணங்குகிறது. கூற்று கேவனோ புகழ் திருவாரூரன் பொன்முடி மேலேற்று தொடையனும் இன்னடை காலும் இடு தரும கோற்றொட்டு கூடனும் கூன்போய் குருடனும் கண் பெற்றவை சாட்சி திரியும் பழமொழியாம் இத்தரணியிலே. அப்படி சுந்தர பெருமான் பாதமலர்களை வணங்கும் போது கூற்றுக்கு எவனும் எவனுக்கு ஏன் பயப்படுறீங்க? கூற்றுக்கு எவனோ புகழ் எவனுக்கு கேட்டாதீங்க, நீ திரும்புங்க. சுந்தர பெருமான் பாதமலர்களை சிக்கன பிடிக்க நமக்கு மரணம் ஒரு பயம் அல்ல. இந்த அற்புதமா பாடுற நம்முடைய 11ஆம் திருமுறை திருத்தொண்டர் திருவந்தாதியில. இனி நாம் திருத்தொண்டர் புராண சாரம் என்று சொல்லக்கூடிய அந்த நூல்ல இந்த நாயனாருடைய அருள் வரலாறு உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளால் ஒரு திருப்பாடலே வழங்கப்படுகிறது. அதையும் காண்போம். குன்றாத புகழாளர் கழந்தை வேந்தர் கூற்றுவனார் மாற்றரல் மண் கொண்டு சூட பொன் திகழும் பொந்தாளும் முடிவேண்ட புலியூர் வாழும் பூசுரர்கள் கொடாது அகல புலியூர் வாழும் பூசுரர்கள் கொடாது அகல புனிதன் இந்த மன்றாடும் திருவடியே முடியா சூடி மாநிலம் காத்து இறைவனுரை மாடக்கோயில் சென்று ஆசையுடன் வணங்கி பணிகள் செய்து திருவருளால் அமருலகம் சேர்ந்துள்ளாரே. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. இனி நம்முடைய சேக்கரார் பெருமான் சுந்தரம் சுவாமியில இந்த சரக்கத்தின் நிலைகளை துதி செய்கிறார். அதை பார்க்கலாம். ஏனும் குழலும் பிழைத்த திருமொழியால் புலவி தீர்க்க மதி தானும் பணியும் பகைந்திருக்கும் சடையார் தூதே தரும் திருநாள் குணும் குறும் தீர்த்தியவள் கொள்வார் குளவும் அவர்பாதும் நானும் பரமே தீர்க்கின்றேன் ஏழு பிறப்பின் முடங்குகும் ஏவல் கொள்வார் குளவு மலர்பாதம். சுந்தரம் சுவாமி பாதமலர்கள் சுந்தரம் சுவாமிக்காக சிவபெருமான் திருவாரூர்ல தூதுவர பரமநாச்சியார் உடனே முதல் முறை போன தோல்வியாச்சு. 2வது முறை போன அம்மாவை மனசு மாற்றிட்டார். அப்பொழுது 2வது முறை போன உடனே சுவாமி தன்னுடைய சிவரூபத்தை காட்டுற பரமநாச்சியார். முதல் தடவை போகும்போது இரவு பேய் கூட வரக்கூடிய நேரம் அந்த நேரம். அந்த நேரத்துல சுந்தரம் சுவாமியுடைய மன வருத்தத்தை தீர்க்கிறதுக்காக திருவாரூர் பெருமான் பரமநாச்சியார் மாளிகையை கதவு பெற்றோம். அந்த அம்மா கதவை திறந்து பார்த்தா அங்க திருவாரூர் பெருமான பூஜை பண்ற குருக்கள் நிற்கிறார். என்ன சாமி நேரம் கட்டு வந்திருக்கிய எதுக்கு வந்திருக்கிய? அந்த அம்மாக்கு இப்படி 1 மணிக்கு நேரம் வர சொன்னா வேற ஒண்ணும் இல்லம்மா, சுந்தர பெருமான வருத்தமா அந்த மடத்துல உட்கார்ந்து இருக்காரு, வீட்டுக்கு வரலாமா? அந்த வேலையை வச்சுக்காது சடக்குல கதை ஏன்னா சங்கிலாச்சார திருவள்ளுவர் திருமணம் செய்தவர் அந்த அம்மா உள்ள விட இதுக்கு நீங்க மக்களால் பயன்படுறா சரி வாங்க உங்க வேலையை பாருங்க. பரமநாச்சியார் கதை அடிச்சிட்டார். அங்க சுந்தர பெருமான் இப்படா வருவாருன்னு காத்துட்டாரு. சிவபெருமான் போகும்போது குருக்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு போனாரு. திரும்பி வரும்போது மானும் மனம் வந்து சிவபெருமான் வராது. அது வேலையை பாருங்க. என்ன சாமி காயா பழமா இவ்வளவுதானே உங்களால முடியாத உலகத்தில் உண்டாயா? திரும்ப போறோம். செகண்ட் டைம் அந்த திருவாரூருக்கு போய் இறங்கினா அந்த மண்ணம் தொட்டு சுவாமி பாதம் பட்ட இடம்ல பிரம்ம விஷ்ணுக்களால் அணிய முடியாத பாதம் அங்க புரிஞ்சுங்க தூங்கிது. சிவபூஜை கணங்களெல்லாம் விட்டுட்டு தனியா வர இரவு நேரத்துல அந்த வீட்டுல சுவாமி கூட்டு 2வது இடம் போறாரு. நேரம் போனோம்னா அந்த அம்மா திரும்பவும் கதவை தட்டு தான் பாரு. அந்த டோஸ் கொடுக்கிட்டு வேகமா கதவை திறந்து பார்த்தா பரமேஸ்வரன் நிற்கிறார்.
இப்பொழுது சுந்தரம் சுவாமி அடியார் பெருமக்களோடு திரண்டு மாளிகைக்கு வர, அந்த கூட்டத்துல ஒரு கூன் விழுந்தவர், ஒரு குருடு இருக்கவங்க 2 பேர் இருக்காங்க. திரும்பி வரும்போது சுந்தரம் சுவாமி பார்த்தா கூன் நின்றுச்சு, குருடு போய் கண் கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல சொல்ற திரும்பி வரும்போது அந்த வரக்கூடிய தொண்டர்கள் கூட்டத்துல கூன் நிமிர்ந்ததையும் குருடு நீங்கி கண் பெற்றமையும் சுந்தர பெருமான் அருளால நடக்கும்னு சொன்னா, அவரை நான் வணங்கின பிறகு என்னுடைய 7 பிறப்பாகிய கூன் நிக்குமாயா அப்படிங்கிற சுந்தர நம்முடைய சேக்கலார் பெருமான். பிறப்பாகிய கூன் என் பக்கத்தில் நிக்குமா, நான் பிறப்பிறகு தப்பிச்சுமே. அழகா சொல்ற, குலவு மலர்பாதம் யானும் பரவி தீர்க்கின்றேன் 7 பிறப்பின் முடங்கு கூன். 7 வகை பிறப்புல முடங்கக்கூடிய இந்த கூன் இருக்கே என் உயிரை பற்றி இருக்கிறது. இவரை வணங்கினா அந்த கூன் நிமிந்துடும். யானும் பரவி தீர்க்கின்றேன் 7 பிறப்பின் முடங்கு. எப்படி சொல்றாரு சேக்கலார் பெருமான்? சேக்கலார் பெருமான் சேக்கலார் நம்ம பிறவியை தீர்க்கணுமா அதுக்கு வழி, கஷ்டத்தை தீர்க்கணுமா அதுக்கு வழி, எல்லாம் சொல்றாரு. பெரிய புராணத்தை படிச்சாச்சு சுப்பிரமணியன் சொல்றாரு. பெரிய புராணம் யார் ஒழுங்கா படிக்கிறாங்களோ அவங்கதான் உண்மையான செய்வார். அதை படிக்கலைன்னா எக்கச்சக்கமா குழப்பம் பண்ணிட்டே இருக்கு. 11 திருமுறை என்ன படிச்சாலும் சரி, 12ஆம் திருமுறை படிச்சாதான் அந்த தெளிவு அங்க வரும். முதல் 11 திருமுறைகளுக்கு காணப்படுகின்ற பொக்கிஷத்தைதான் நம்ம காட்டுகிறது பெரிய புராணம். இந்த இடத்துல அற்புதமா சொல்லுகின்ற காட்சி நீண்டி இணையற்ற காட்சி என்று சொல்லி இப்பொழுது 7ஆம் சர்க்கம் இத்துடன் பூர்த்தியாகிறது. இனி அடுத்தபடியாக 8வது சர்க்கம். 8வது சர்க்கத்துல முதல் சரித்திரம் உயர்மை இல்லாத புலவர். மணி 6:45 ஆயிடுச்சு. இந்த அன்பர்கள்லாம் பொதி எக்ஸ்பிரஸ் நோக்கி சொல்லணும். என்ன திருவள்ளுவர் அழகா சொல்றார், ஓப்ப தலை கூடி உள்ள பிடிகள் அனைத்தே புலப்பட்டு நல்ல ஆண்டவர்கள் உயர்ந்த பெரியவர்கள்லாம் ஒருவரோடு சந்திக்கும் போது சந்தோஷப்படாங்க. ஓப்பன சந்தோஷம், தலை கூடி சந்திக்கும் போது சந்தோஷப்படாங்க. எல்லாம் மெட்ராஸ்ல எல்லாரும் வந்தோட சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு மறுநாள் திங்கட்கிழமை எல்லாரும் போயிருவேன். எங்களுக்கெல்லாம் சோடி போய் என்ன இப்படி கூட்டமா அடியார் பெருமக்கள் வருவது என்ன சந்தோஷமா இருக்கு. ஓப்ப தலை கூடி. அதுக்கப்புறம் பிரியும் போது உள்ள பிரிதல். பிரியும் போது மனசு பிரிதல், உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் பிரிதல். இப்ப நம்ம செஞ்சனும் பாஸ்கருக்கு கிளம்புறாங்க. 2 மணியான புரியும் அருமையான திருமுறையும் நிறைய உபயோகிச்சு இந்த எளிமையான காலத்துல எப்படி காலத்துல அதெல்லாம் புரிய கரெக்டா சுப்பிரமணியத்தை சேர்ந்தாங்க. வேற எங்கேயும் போறோம், வேற எங்க போச்சு, வாழ்க்கையா போச்சு. கரெக்டா 2 பேரும் இதுல வந்து போயிட்டாங்க இவங்க கூட. அதுல இது 2ம் அருமையான தெளித்து படித்திருந்த அற்புதமான பிள்ளைகள். அவங்க எல்லாம் நல்லா இருக்கும் நிச்சயமா. அதனால செந்திலும் பாஸ்கரும் 2 பேரும் இணையான. செந்தில் அப்படியே புராணத்தை வச்சு படிச்சுட்டு இருப்பாரு. கேட்கிறாரு, பஞ்சபுராணம் பாட்டுல அந்த 3ஆம் பாட்டு இங்கே எல்லா பாட்டையும் சேர்ந்து பாடின ஆசையா இருக்கு. பஞ்சபுராணம் முதல்ல படிக்கும்போது முதல் தேவாரம் எனக்கு புரிஞ்சிச்சு, 2வது கண்ணப்பன சொல்லி அது பழைய மனப்படம் வைக்க முடியாது. ஆனா 3வது பாட்டு இங்க இருக்கு. நான் டிவிஷன் எடுத்து காட்டினேன். அப்படி ஒரு கேள்வி நல்லா கேட்பேன். செஞ்சது அருமையான கேள்வி கேட்பேன். எங்கேயாவது சான்ஸ் கிடைச்சுன்னா சந்தேகமா கேட்பேன். பாஸ்கர் அவரும் 2 பேரும் அருமையான. அவருக்கு ஒரு பாக்கியம், அந்த கார்ல அப்படியே தேவாரத்தை கேட்டுட்டே விடுறாரு. இப்படி யாரு கிடைக்கும்? பொழுதானே தேவாரமா முழங்கி. அதனால அவருக்கு கல்யாணம் வரப்போகுது. அதனால அந்த மாதிரி ஒரு அருமையான 2 பேரும் இப்பதான் ஒரு திரும்புறாங்க மெட்ராஸ். எப்படி லீவ் கூட 2 நாள் லீவ் போடக்கூடாதா? எல்லாம் ஒன்னா போறாங்களா என்று நமக்கு ஆசை. ஓப்பத்தரை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் என்பார். அந்த வகையிலே அவர்கள் இப்பொழுது பிரிந்து செல்கிற காரணத்தினால நாம் மீண்டும் ஒரு 7 மணி அளவிலே நாம் இந்த உயிரி மேல புலவர் சர்க்கத்தை ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சுட்டு அவங்க இடையில போகல. அதனால கொஞ்ச நேரம் இந்த ஸ்நாக் கொடுத்து நாமெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 7 மணிக்கு நம்ம தொடங்கலாம். ஆகவே இந்த அளவிலே நாம் 7வது சர்க்கம் பூர்த்தி பண்ணியாச்சு. இனி வரக்கூடிய சர்க்கத்தில் நாயன்மார்கள் சரித்திரம்லாம் கொஞ்சம் பாட்டு 10, 20, 30. அதனால வேகமாக போகலாம். அதாவது அந்த ஒரு சரித்திரம் சீக்கிரமா முடிக்கணும். எனவே நம்ம விழாநட்சத்திரம் போடுமே, விழாநட்சத்திரத்தை திருவஞ்சிக்கலாம் போனோம், அங்க வச்சு நடத்தணும். அதனால அந்த நாள் ஆவலோடு எதிர்பார்த்து இருக்கிறோம். எனவே நம்ம 8வது சர்க்கம் வந்தாச்சு. 7 முடிஞ்சிச்சு. 13ல 7 முடிஞ்சிச்சு. இனி 6 சர்க்கங்கள். அந்த விழாநட்சத்திரம் ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கோம். அது அங்க வச்சு அந்த வகையிலே எல்லாம் அல்ல பரமேஸ்வரன் அருளால நாம் அந்த பாக்கியத்தை பெற வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டு
அபிராமேஸ்வருடைய பாதமலர்கள் என்று நமக்கு துணை நிற்க நாம் எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறு. நம பார்வதி பதையே துயதோர் மலைகளாலும் துதித்திடற்கு அரிய செவ்வேள் செய்யவே அடிகள் வாழ்க சேவகமயிலும் வாழ்க வெய்யசூர் மார்பு நீண்ட வேற்படை வாழ்க நான் பொய்யில் சீர் அடியார் வாழ்க வாழ்க இப்புவனம் எல்லாம். சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதையே சிக்ஷபேச ஸ்ரீ கார்த்திகே நாம சங்கீர்த்தனம் ஸ்ரீ வட்டிகாந்த ஸ்மரணம். ஹர நம பார்வதி பதையே.